வேலை செம்ம பேர் இங்க மோசம் போறது எங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு விசுவாசிங்க வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஞானசானம் எடுத்துக்கிட்டேனல்ல, என்ன நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படி நன்மை செய்ய வேண்டிய அவசியம். என்னோட வேலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், போகணும், காலையில் சாயந்தரம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது நம்மளை இஷ்டப்படிக்கு அதாவது எல்லாத்தாட என்ன பண்ணணும், அப்படி வேலை வெட்டி நம்ம சொந்த காரியம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க. அது வச்சன பிரகாரமும் சரியானது இல்லைங்கிற விஷயம் நீங்க எல்லாரும் கூட அறிஞ்சுக்கணும். ரட்சிப்பு பட்டமோர் போறது அசலான வேலைங்கிறது சுருவாகுது உங்களுக்குள்ள, தெரியுதா? உதாரணத்துக்கு இப்போ ஜோனாத்தான் இருக்கிறா, அப்படி இன்னும் 1 வருஷம் ஆச்சுன்னா 2 வருஷம் ஆச்சுனாக்க அவன் என்ன பண்ணுவான், நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்ல சேர்த்துவீங்க. சும்மாவுக்கே சேர்த்துக்குவாங்களா? எத்தனோ டொனேஷன் கட்டணும், எத்தனோ கட்டி சேர்த்தவனும். சேர்ந்ததே படுப்பெல்லாம் ஆன மாதிரி அவனுக்கு அவள் அன்னிலிருந்து சுரு. அவனுக்கு ஒரு கிரமமா ட்ரெஸ் போட்டுக்கணும், கிரமமா டயத்துக்கு எங்கே போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அங்க வாத்தியார் சொல்றது கேட்கணும், படிச்சுக்கணும். அப்படி ஒன்னு படிச்சுக்கிட்டே வரணும். மறுபடி பரீட்சைங்க இருக்கு, அவன் தகுந்த பரீட்சை இருக்கு. நர்சரிக்கு தகுந்த மாதிரி பரீட்சை இருக்கு, யூகேஜி தகுந்த மாதிரி பரீட்சை இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தகுந்த மாதிரி இருக்கு, 2வது தகுந்த மாதிரி பரீட்சை இருக்கு, 3ஆம் கிளாஸ் வந்த 3ஆம் கிளாஸ்க்கு ஒரு பரீட்சையில் பாஸ் ஆனாதான் என்ன பண்ணுவாங்க, வளருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரட்சிப்பட்ட ஒரு விசுவாசிங்கோட அப்ப இருந்து என்ன பண்ணணும், முன்ன நடந்த மாதிரி இல்லை, எல்லாங்களோட என்ன ஒரு கிரமசிக்ஷனம். தமிழ் என்னப்பாங்க, ஒழுக்கத்தோட ஒரு ஒழுக்கங்கிறது கத்துக்கணும். இதுக்குமே நம்ம பேசுற மாதிரி பேசுறதுக்கு இல்லை, இது மாதிரி நம்ம இதுக்கு முன்ன துணி போட்டுக்கிற மாதிரி நம்ம துணி போட்டுக்கிறதுக்கு இல்லை, இதுக்கு முன்ன நம்ம எதுனா அது ஓட்ட போட்டுக்கிட்டோம் அது மாதிரி ஓட்ட போட்டுக்கிறதுக்கு இல்லை. வசனம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நடக்கிற கத்துக்கணும். அப்பதான் உனக்கு என்ன ஆகும், எப்படி ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து அந்த பையன் எப்படி 4 நாளைக்கு நர்சரி யூகேஜி எல்கேஜி இப்படி வந்துகிட்டே இருந்தா எப்படி அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, அவனுக்கு பயிற்சி அடையுதோ அதே மாதிரி கர்த்தரோட ஆவிக்குரிய பயிற்சிங்கிறது என்ன உனக்குள்ள வளர்ந்துகிட்டே வரும். கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருப்போம், ரட்சிப்பட்டு 10 வருஷம் ஆனாங்க கூட ஜெபம் பண்றது எப்படி தெரியாது கொஞ்சம் பேருக்கு. அர்த்தம் பண்ணிச்சா? நல்லா புரிஞ்சுக்கணும். படிப்புக்கும் ஜெபம் பண்றதுக்கு சம்பந்தம் கிடையாது. நல்லா படிச்சுங்க. அர்த்தம் பண்ணிச்சா? நம்ம பேர் படிப்பே தெரியாதுங்க. படிப்புக்கு இல்ல, படிப்பு சம்பந்தம் கிடையாது. உங்களை ஆர்வரா இருக்கிறாங்க, சர்வ வல்லவரான தேவன் இருக்கிறாரு. தேவன் கத்துக் கொடுப்பார். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து என்ன பண்ணு கத்துக் கொடுக்குமா? நீ அவர் சொன்ன பின் நடந்த ஆட்டோமேட்டிக் என்ன வரும், ஞானம் வரும். எத்தனை பேர் நீ படிப்பு இல்லாதவங்க வசனம் சொல்றாங்க, பிரம்மாண்டமா பாட்டு பாடுறாங்க, பிரம்மாண்டமா என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அர்த்தமா? அந்த ஞானத்துக்கு என்ன வேணும்? காரணம் என்ன, நீ அது மேல மனசு வச்சு என்ன பண்ணணும், வச்சனம் என்ன பண்ண, நீ கேட்கணும், ஜெபம் பண்ணணும், ஆசையோட என்ன பண்ணணும் நீ. அது இங்க அது சொல்லுது என்ன வச்சனங்க படிங்க, அது 2